எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா போர் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட். என்ன ஒரு வாசனை! சிக்கன் 65, பெப்பர் சிக்கன், மட்டன் சுக்கா, நண்டு வறுவல், எறா தொக்கு, சொரா புட்டுன்னு பா சும்மா கம கமன்னு செட்டிநாடு ஹோட்டல் மாதிரி வாசனை தூக்குதே. ஆமா, 2 பேரும் இந்நேரத்துக்கு மலைப்பாம்பு மாதிரி படுத்திருப்பீங்கன்னு பார்த்தா புரட்டாசி மாசத்துல புளி சாதம் சாப்பிட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்னாச்சு 2 பேருக்கும்? எதுவும் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு? என்ன விருந்து எதுவும் வைக்கலையா? வச்சாங்க ஆனா நிம்மதியா தான் சாப்பிட முடியும். ஏன் சாப்பாடு நல்லா இல்லையா? சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனா உபசரிச்சவங்க பேச்சு தான் நல்லா இல்ல. ஏங்கா சுந்தர் அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அவங்க அங்க இல்ல, வெளியில போயிட்டாங்க. அவங்க அம்மா தான் ரொம்ப தப்பு தப்பா பேசினாங்க. எனக்கு மனசே சரியில்லை. அட விடுக்கா, அவங்க இருக்க போறதே இன்னும் கொஞ்சம் காலம்தான். அந்த சுபத்ராவையே சமாளிக்கும் போது அவங்க அம்மா எல்லாம் ஏமாத்துறோம். ஹலோ மேடம், மீனாட்சி அக்கா சோகமா இருந்தா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. நீ எதுக்கு இப்ப சோகமா இருக்க? எல்லாம் இந்த சிவாவை நினைச்சுதான். நீ எதுக்கு சிவாவை பத்தி நினைக்கிற? அவரை பத்தி உனக்கு என்ன கவலை? கவலை எல்லாம் ஒண்ணு இல்லடி. அந்த நித்யாவும் சிவாவும் அப்படி க்ளோஸா பழகுறாங்க. அந்த பொண்ணு வந்த உடனே சாரோட கவனிப்பென்ன, உபசரிப்பென்ன, அப்பப்பா என்னால தாங்கவே முடியல. சாதாரணமா பொண்ணுங்க பக்கத்துல வந்தாலே ஏதோ பல்லிய பார்த்த மாதிரி மூஞ்சி சுழிச்சுக்கிற ஆளு இன்னைக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசுறது என்ன, பழகுறது என்ன? அக்கா, அதுக்கு காரணமே நீ தானே. சிவாக்கு மெசேஜ் பண்ணி அங்க வா இங்க வா அத பண்ணு இத பண்ணுன்னு அவர் மனசுல இத்தனை நாள் பூட்டி வச்சிருந்த ஆசையெல்லாம் நீ தானே தூண்டி விட்ட. அதான் இன்னைக்கு மனுஷன் ஒரு பொண்ணு பிடிச்சதும் விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு. அதுவும் இல்லாம அந்த பொண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதும் நீ தானே. இப்பதான் நீ பிளான் போட்டபடி சிவா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டார்ல. அப்படி இருக்கும்போது அவர் இன்னொரு பொண்ணு கூட பழகுனா உனக்கு என்ன? அப்போ மனசுல ஏதோ இருக்கு. ஏதோனா? அதான் லவ். ஏய் வாய மூடு. எனக்காவது சிவா மேல லவ் வரதாங்க. இல்ல, இதுல என்னமோ ஒண்ணு இடிக்குது. நான் மெசேஜ் பண்ணி அதனால மனசு மாறுச்சுனா ஏதோ கொஞ்சம் மாறினா ஓகே, ஆனா ஒரேடியா இப்படி மாறிட்டாருனா அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணு அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல அனு, இதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். சிஸ்டர் பாத்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கடைசியில அவர் மேல நீ காதல்ல விழுந்துறாத. என்ன நடந்தாலும் இந்த சக்தி மயங்க மாட்டா. எனக்கு எப்பவும் பிடிக்காத ஒரே ஆள் அந்த சிவா தான். பாத்து, மோதல்ல தான் எல்லா காதலும் ஆரம்பிக்குது. எல்லா சினிமாலயும் அதை தானே காட்டுறாங்க. ஏய், நான் ஒண்ணும் அப்படி கிடையாது. நீ வேணா பார். பார்க்கலாம். சாங்ஸ் கேக்குறீங்களா?
சாங்கு என்னடா? கழட்டுங்க. ஆ? சாங்ஸ் கேக்குறீங்களான்னு கேட்டேன். ஆமாண்டா, ஏன் சாங் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல ப்ரோ, நீ முன்ன மாதிரி இல்ல ப்ரோ. இப்பெல்லாம் ரொம்பவே மாறிட்ட. டே, என்ன வளர்ற? அப்படிலாம் இல்ல. இல்ல ப்ரோ, ம், முன்னெல்லாம் உனக்கு பொண்ணுங்களை கண்டாலே பிடிக்கவே பிடிக்காது. இப்பெல்லாம் பொண்ணுங்கிட்ட நல்லா பேசுற. நீ சாங்கெல்லாம் கேட்டு நான் பார்த்ததே இல்லை. இப்போ சாங்கெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்ட. சம்திங் இஸ் ராங் ப்ரோ. என்னன்னு சொல்லு. டே லூசா நீ. சாங் கேட்டால் மனசு ரிலாக்ஸ் ஆகணும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்தது, அதான் சும்மா பாட்டு கேட்டு ட்ரை பண்ணேன். வாட்ஸ்அப்லையா? இல்ல, சாங் கேட்டா மனசு ரிலாக்ஸ் ஆகும்னு உனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது யாரு? நித்யா தான்டா. ஒருவேளை சக்தி சொன்னது கரெக்டா இருக்குமோ? நித்யாவா? ஆமா, சக்தி சொன்னது கரெக்டு தான். ஓகே 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 ப்ரோ. வர வர உன் ஆட்டிடியூட்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு ப்ரோ. என்னாச்சு ப்ரோ உனக்கு? அதை முதல்ல சொல்லு. டேய், இப்போ என்ன வேணும் உனக்கு? எதுக்கு என்னென்னமோ வளரிட்டு இருக்க? இல்ல ப்ரோ, இப்பெல்லாம் உன் மைண்ட்ல நீ என்ன நினைக்கிறேன்னு என்னால சுத்தமா கண்டே பிடிக்க முடியல. சரி ப்ரோ, நான் நேரடியாவே உன்கிட்ட கேக்குறேன். எந்த பொண்ணா இருந்தாலும் நீ எரிஞ்சு தான் உழுவ. ஆனா நித்யாட்ட மட்டும் அப்படியே உருகி உருகி பேசுவீங்க ப்ரோ. அதானே? அதானா? லவ் தானே ப்ரோ? தம்பி, உனக்கு லவ்ங்கிற வார்த்தையை தவிர வேற எதுவுமே தெரியாதா? என்ன சிரிச்சுக்கிட்டே போறான்? அவ எதுவும் விஷயம் இல்லையா பேசியிருப்பா? ப்ரோ வர வர ரொம்ப சந்தோஷமா இருக்கானே. ஏதோ ஒரு மாற்றம் இருக்குன்றது மட்டும் நல்லா புரியுது. ஐயோ, சக்தி இவங்க என்ன பேசினாங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? இவன் மட்டும் நம்ம கிட்ட கிளியராவா சொல்லிட்டு போனா நம்ம சக்தி தானே, அவளா ஏதாச்சும் புரிஞ்சுப்பா. ப்ரோ, இதுவரைக்கும் வீட்டுக்கு யாரையுமே கூட்டிட்டு வராத சிவா முதல் தடவையா ஆபீஸ் ஸ்டாப்ப கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டிருக்கான்னா ஆச்சரியமா தான் இருக்கு. சாப்பாடு போடுற விஷயத்த வீட்ல யாருக்குமே சொல்லாம ஏற்பாடு பண்ணிருக்கான்னா இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். சரி, யாருகிட்டயுமே சொல்லாம செஞ்சானே, ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் வந்தாங்களா? இல்லையே, யாரும் வரல. மீனாட்சியையும் சக்தியையும் சுந்தர் கூப்பிட்டுருக்கான். மீதி இருக்கிறது அந்த பொண்ணு நித்யா மட்டும்தான். பொண்ணுங்களை கண்டாலே 10 அடி தள்ளி நிக்கிற சிவா அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து அத வச்சுக்கோ இத வச்சுக்கோன்னு அவளை பாசமா எதுக்கு சொன்னா? பாக்கறதுக்கு பதுசா இருந்தாலும் பேச்சில கனிவு இருந்தாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யுது. இந்த விருந்த ஏற்பாடு செஞ்சதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கத்தான் செய்யுது. பொண்ணுங்க கிட்ட பேசறதுக்கே கூச்சப்படுற சிவா அந்த பொண்ண ஆபீஸ்ல வேலைக்கு சேர்த்து விருந்து கூப்பிட்டுருக்கான்னா காரணம் இல்லாம இல்லமா? சுபத்ரா, அந்த காரணம் தெரியணும்னா முதல்ல அந்த பொண்ணு யாரு, எப்படி எதுக்காக இங்க வந்தா, அவளோட குலம் கோத்திரம் முதற்கொண்டு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இதுல இருக்க முடிச்சுகளை அவுக்க முடியும். இந்த ஊர்ல பஸ் கரெக்ட் டைம்க்கு வரவே மாட்டேங்குது. பஸ் வந்தவன உடனே வந்துடுறேன். போன வை. யோ, நிறுத்து 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 நிறுத்து. யோ, நான் இறங்க வேண்டிய இடம் உனக்கு தெரியாதா? முறைக்காத, போ. ஓசில வந்துட்டு என்னமோ ரொம்ப ஓவரா பேசுற. ஓசில வர்றவன் தான் ஓவரா பேசுவான். போயா, போ. கும்மா, சூப்பர் ஃபிகரா இருக்கே. கும்மா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்களா? யாரோ ஒரு பொண்ணு நினைச்சுதானே பக்கத்துல வந்து வழிஞ்சிட்டு இருக்க. மேடம், அதை விடுங்க மேடம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்க? இல்ல, ஃப்ளைட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஜெட் ஏர்வேஸா, ஏர் இந்தியாவா, ஸ்பைஸ் ஜெட்டா, இண்டிகோவா? எந்த ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்றீங்க? கமான். மேடம், எப்போ இமிடியேட்டா ஒரு கவுண்டர் போடுவீங்களா? போடுங்க மேடம், ஏதாவது கவுண்டர் போடுங்க. இவன் வேற இம்சை பண்ணிட்டு இருக்கான். கமான் மேடம், என்ன அமைதியா இருக்கீங்க? ஏதாவது கவுண்டர் போடுங்க மேடம். போயா லூசு, நானும் செம்ம கடுப்புல இருக்கேன். மேடம், இப்போ எதுக்கு பிரசவ வார்டு ஆயா மாதிரி கோவப்படுறீங்க?
மேடம் 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 ஏன் இதால அடிக்கிறீங்க? ஏன் இதால அடிச்சா இப்ப என்ன? அப்புறம் உள்ள இருக்கிற அப்பளம் நொறுங்கிரும் மேடம். இந்த புடி. மேடம் திரும்பவும் கேக்குறேன், ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? நானே பஸ் வரலன்னு கடுப்புல இருக்க, நீ வேற வெறுப்பேத்திட்டு இருக்க. இப்ப எதுக்கு நக்கல சிரிச்சிட்டு இருக்க? ஆமா, எவ்வளவு நேரமா நிக்கிறீங்க? அரை மணி நேரமா? அரை மணி நேரமா நிக்கிறதுக்கு பலா உங்க 6வது அறிவை யூஸ் பண்ணி அடுத்தவங்க கிட்ட கேட்டிருந்தா இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்னு சொல்லிருப்பாங்கல்ல. என்னது, பஸ் ஸ்ட்ரைக்கா? அட ஆமா மேடம். ஐயோ போச்சு, இன்னைக்கு எப்படி போறதுன்னு தெரியலையே. சரி, ரன்பீர் ஆட்டோல போயிடலாமா? எதுக்கு மொத்த செலவையும் ஏன் தலையில கட்டுறக்கா? சாரி, என்னால வர முடியாது. அப்ப சார் எப்படி ஆபீஸ்க்கு வருவீங்க? கார்ல வருவேன். ஆஹா, உனக்கு எந்த லூசு கார் கொண்டு வருது? என்ன மேடம் சம்பளம் கொடுக்கற முதலாளி லூசுன்னு சொல்றீங்க? யாரு, சிவாவா? ஆமா மேடம். சிவா உன்னை கார்ல கூட்டிட்டு போறாரு. மேடம் அவர் தினம் இதே ரூட்ல தான் போவாரு. நான் நிக்கிறத பாத்துட்டு என்ன கார்ல ஏத்திட்டு தான் போவாரு. நீங்க வேணா பாக்குறீங்களா? சிவா உன்னை கார்ல கூட்டிட்டு போறாரு, நான் நம்பிட்டேன். மேடம் என் பாஸ பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தி ரிலேஷன் பிட்வீன் பாஸ் அண்ட் பிஏ, அதாவது பாஸுக்கும் பிஏக்கும் உள்ள உறவு. இட் இஸ் லைக் தட் ஃபிஷ் அண்ட் வாட்டர், அதாவது மீனுக்கும் தண்ணிக்கும் உள்ள உறவு. இட் இஸ் நாட் லைக் தட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபிஷ் அண்ட் ஃபிஷர்மேன், அதாவது மீனுக்கும் மீன்காரனுக்கும் உள்ள உறவு கிடையாது அப்படின்னு எங்க பாஸ் அடிக்கடி சொல்லுவார். இப்ப பாஸ் வந்து லிஃப்ட் கொடுப்பார் பாருங்க, என்ன ஏத்தாம கார் ஒரு அடி கூட நகராது. பார்க்க தானே போறேன். இந்நேரம் பாஸோட கார் இந்த ஏரியாக்குள்ள வந்திருக்கணுமே. வருது 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 பாஸ். இப்ப என் பக்கத்துல வந்து எப்படி ஏத்திட்டு போறாங்க. சரி சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. இப்ப சந்தோஷமா? மேடம் கார் நிக்குது. வருது வருது, வா 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 வாடிச்சலாம். வா 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 வாடிச்சலாம். இப்ப பாருங்க மேடம். குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங் மேடம். யோ ரன்பீர், நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்க? பாஸ் உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஆபீஸ் போகணும்ல. எனக்காகவா? ஹாய் சக்தி. ஹாய். வாங்க. பரவாயில்ல, நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். நித்யா கரெக்டு தான். சில பேர் கொஞ்சம் தூரமா இருக்கிற நல்லதுதான். என்ன இல்ல பாஸ், போலாமா பாஸ்? யோ இங்க வாயா. நீ எங்க ஏறுற? பாஸ் உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஆபீஸ் போகணும்ல. ஓ எனக்காக வெயிட்டிங். ஆஹா. ஆமா, டெய்லி நீ எதுல வருவ? பாஸ் இதை விட பெரிய வண்டி பாஸ், பஸ்ல வருவேன். இதை விட பெரிய வண்டி? அப்ப அதுலயே வா. இப்ப பாருங்க பாஸ், இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக் பாஸ். அப்ப ஆட்டோல வாயா. பாஸ் பஸ் ஸ்ட்ரைக்னா ஆட்டோ உடனே கிடைக்காது பாஸ். அப்ப ஒண்ணு பண்ணு, நடந்து வா. பாஸ் நடந்து வந்து ஆபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடும் பாஸ். யோ ஓடியாத வாயா. பாஸ் நான் செத்துருவேன் பாஸ். ரொம்ப நல்ல விஷயம். உன்னை விட ஒரு நல்ல பிஏவா அப்பாயிண்ட் பண்ணி வேலைக்கு வச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு. ஐயோ பாஸ் அப்பலாம் பண்ணிடாதீங்க. எப்படியாவது உங்க கூட ஆபீஸ் வந்து சேர்ந்துறேன் பாஸ். போலாம் பாஸ். இங்க பார், நீ நடந்து வருவியா ஓடி வருவியான்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, 1 month சேலரியை கட் பண்ணிடுவேன். ஹலோ ஓபி நம்பர் 1, உனக்கும் தான். பஸ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிறாத. ஒழுங்கா ஆபீஸ்க்கு வந்து சேரு. உங்களை தான், என்ன இல்ல. ஓபி அடிச்சு சம்பளம் வாங்குறல, இன்னைக்காவது அதை ஆட்டோக்கு செலவு பண்ணு. ரொம்ப ஓவரா பண்றோம். நித்யா கெட் இன். பாய் சக்தி. பாய். பாஸ் 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 பாஸ். ரன்பீர், நீ என்ன சொன்ன? நீ பிஏ மட்டும் இல்ல, அதுக்கும் மேலையா? நீ கார்ல ஏறலனா கார் ஒரு அடி கூட முன்னாடி போகாதா? செம காமெடி, செம காமெடி. இப்ப எதுக்காக நீ சிரிக்கிற? உங்களை பார்த்தா மேடம். என்ன பார்த்தா? ஏன்? பின்ன என்ன மேடம், அந்த பொண்ணு மாதிரி மெசேஜ் அனுப்பிச்ச நீங்க நடு ரோட்ல நிக்கிறீங்க, அந்த பொண்ணு ஜம்முன்னு கார்ல போயிட்டு இருக்கு.
ஆமா மேடம், எனக்கு ஒரு சின்ன டவுட். நீங்க செஞ்ச விஷயத்தால அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது போல. கெமிஸ்ட்ரியா? பிசிக்ஸ் கூட ஒர்க் அவுட் ஆகாது. ஐயோ, ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட பாஸ் 1 மாசம் சேலரி கட் பண்ணிடுவாரே. மேடம், நீங்க கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, சோசியாலஜி பாடம் எடுத்துட்டு இருங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஆபீஸ் போறேன். ப்ரோ லிஃப்ட் லிஃப்ட் லிஃப்ட். ப்ரோ நீயா உன்ன போய் ப்ரோன்னு கூப்பிட்டேன். ஏதியா உனக்கு வண்டி? மாமியார் வீட்டில் வாங்கி கொடுத்ததா? உனக்கு லிஃப்ட் வேணுமா வேணாமா? மேடம் நீங்க வாங்க மேடம். மேடம் வராதீங்க. யோ, அவங்க பொண்ணியா, பசங்க யாராவது பிக்கப் பண்ணிட்டு வந்துருவாங்கயா. பசங்க தான் பாவம். மேடம், உங்களுக்கு தமிழ்நாடே லிஃப்ட் கொடுக்கு மேடம். ஏய், நான் ஆபீஸ் போறேன், ஆபீஸ்ல மீட் பண்ணுவோம். பாய் மேடம். சிவா பத்தி யோசிச்சா எதுவுமே புரிய மாட்டேங்குதே. நித்யா வீட்டுக்கு போய் வேலைக்கு கூப்பிட்டாரு, இப்போ என்னடானா ஆபீஸ்க்கு கார்ல கூட்டிட்டு போறாரு. எல்லாமே ஒரே மர்மமா இருக்கே. ஆட்டோ 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 ஆட்டோ. சக்தி, சரவணன், வாட் a சர்ப்ரைஸ். எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து? எவ்வளவு நாள் இல்ல எவ்வளவு வருஷம் ஆச்சுன்னு கேளு. நம்ம கடைசியா பார்த்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி. ஐ திங்க் யூஜி படிக்கும்போது செகண்ட் இயர்ல. கரெக்டா? கரெக்ட். அந்த காலேஜ் லைஃபே வேற இல்ல. such a lovely days. எவ்வளவு அரட்டை, எவ்வளவு சேட்டை, எவ்வளவு கதை, எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஃபன். சோ நைஸ்ல. அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? ஏன், நீ அடி வாங்கினது, திருடி சாப்பிட்டது, நீ கட்டடிச்சது எல்லாம் ஞாபகம் வருதா? அதெல்லாம் மறக்கிற விஷயமா? அப்போ இப்போ நீ மாறவே இல்லடா. ஆமா, இன்னும் நான் மாறவே இல்ல சக்தி. இப்ப கூட உன் மேல. ஏய், வாய் மூடு. பேசினா வாயை உடைச்சிருவேன். பாரு பாரு பாரு, அப்ப என்ன சொன்னியோ இப்ப வரைக்கும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் நீ மாறவே இல்ல சக்தி. சரி, ஓகே, 5 வருஷம் கழிச்சு பாத்திருக்கோம். நீ என்ன பண்ற, எங்க இருக்க, என்ன வேலை பாக்குற, இப்ப இங்க எதுக்கு வந்த, எந்த இடத்துல வேலை பாக்குற, எல்லாம் ஒண்ணு விடாம சொல்ற. இந்த 5 வருஷத்துல நீ வாழ்ந்த லைஃபோட மொத்த ஹிஸ்டரி சொல்லு. 5 வருஷத்தையும் சொல்லணும்னா ஒரு காபி சாப்பிட்டுட்டே பேசலாமே. இப்பவே வா. ஆமா. ஓகே. என்னடா சாமி இது, இந்த ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னே தெரியலையே. பிடிக்கலனாரு, பார்த்தா கப்புன்னு பிடிச்சிக்கிச்சு. டேய் ரன்பீர், இப்படி மாட்டிட்டு முழிக்கிறியேடா. ரன்பீர், என்னாச்சு? பிஏ போஸ்ட்ல இருந்து செக்யூரிட்டி போஸ்டுக்கு மாத்திட்டாரா? என் கஷ்டத்தை கேட்க வந்த கடவுளே, பாஸ் என் மனசை கிழிச்சிட்டாரு மேடம். சூப்பர். பாஸ் கிட்ட சமய திட்டு வாங்குனியா? மேடம், பாஸ் கிட்ட திட்டு வாங்குறதுலாம் எனக்கு லட்டு சாப்பிடுற மாதிரி மேடம். அதுக்கெல்லாம் நான் என்னைக்கு மேடம் ஃபீல் பண்ணிருக்கேன். அப்புறம் என்ன? அதை எப்படி மேடம் என் வாயால சொல்லுவேன்? என்னன்னு சொல்லி தொலைய. மேடம், அந்த பொண்ணு இருக்குல்ல, அதான் அந்த நித்யா. அவங்க ஆபீஸ் வந்ததுல இருந்து பாஸ் கேபின்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க மேடம். அத டிஸ்கஷன் சொல்றதா, இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றதா, இல்ல லவ்னு சொல்றதானே தெரியல மேடம். ஏன் கண்டதையும் உளற? மேடம், கண்டதை தான் மேடம் உளறிட்டு இருக்கேன். போதும், நிறுத்து. அப்படி என்ன பேசுவாங்க? ஏ ரன்பீர், என்ன பேசுறாங்கன்னு கேட்க மாட்டியா? கேட்டேனே மேடம், கேட்டேனே. நான் ஒட்டு கேட்கறதுல எவ்வளவு பெரிய கில்லாடின்னு உங்களுக்கே தெரியும். சின்ன ஊசி போகாத கேப்ல கூட காதை வச்சு கேட்டேனே மேடம். எதுவுமே கேட்கல மேடம். மேடம், உங்களுக்கே எவ்வளவு கோவம் வருது. அவர் கூடவே இருக்கேனா எனக்கு எவ்வளவு கோவம் வரணும்? ஆஹா, எனக்கு கோவலாம் எதுவும் இல்ல. பாவம், ரொம்ப நேரம் வெளியில நிக்கிறேன்னு சும்மா ஒரு அனுதாபத்துல கேட்டேன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். மேடம், நீங்க கூட என் மேல அனுதாபப்படுறீங்க மேடம். ஆனா நம்ம பாஸ் மேடம், அந்த சன்னி லியோன் வந்தா கூட திரும்பி பார்க்காத நம்ம பாஸ் இந்த நித்யா பொண்ணால ரொம்ப மாறிட்டாரு மேடம். இவ்வளவு நேரம் என்ன பேசுறாங்க? சிவா அது ஒரு பொண்ணோட இவ்வளவு நேரம் பேசுறாருன்னா என்னவா இருக்கும்? யோசிச்சாலும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்ணலாம்? மேடம், இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். நீங்க இன்னும் வரலன்னு சொல்லி பாஸ் செம கோவத்துல இருக்காரு. நீங்க முத உள்ள போங்க, அட்டெண்டன்ஸ் போடுங்க. அப்புறமா நம்ம ஓபி அடிப்போம். போங்க. ஓகே ஓகே.
குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஒரு நிமிஷம் மேடம், பாஸ் உங்களை தேடிட்டு இருந்தாரு. செந்தில் இது என் கேபின்ல வச்சிரு. ஓகே மேடம். ஐயோ